வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் இட்லி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கேரட், ஒரு குடமிளகாய் எந்த அளவுக்கு நம்மளால் மெலிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொருளெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 3லேருந்து 5 நிமிஷம் இந்த காயை நல்லா வேக வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் 6 இட்லியை உதுத்து விட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கடைசியாக இதில் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து கலந்து விட்டால் சுவையான இட்லி உப்புமா ரெடி.